ஏன்னா சிவகார்த்தியன் நான் இப்படி பார்த்தது கிடையாது இது வரைக்கும். அவர் நடித்த இப்போ லாஸ் படம் வரைக்குமே அவர் இந்த மாதிரி நாங்கள் யோசிச்சதே கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்கும்ல, என் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கும்போது ஐயோ வருந்துறாங்க. 30-40 days after cut to scene number 1 we came to செட்ஸில் பார்க்கும்போது வேறே ஆள் பார்த்துட்டாங்க. அப்படியே சன் கிளாஸஸ் ரஜினிகாந்த் மாதிரி. முகுந்த் வரதராஜன் அந்த இறந்த சமயத்தில் அங்கே தான் இருந்தீங்க? ஆமாம், எஸ். 2014-13 I was there, yes. கண்டிப்பா அந்த இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்? அங்கே எப்படி இருந்துச்சு? சீங்க பிரதர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் we have seen a lot. சென்னை வரும்போது இங்கெல்லாம் ஆர்மியே இல்லை, சரிங்களா? there was no army at all. நல்லா ஸ்மூத்தான ரோட்ஸ், ஆர்மி இல்லை. பட் நீங்கள் காஷ்மீர் போகும்போது அப்படியே பார்க்குறீங்க, ஒரு 10 minutesலேயே இன்னொரு ஆர்மி மேன் வித் அ கன், இன்னொரு ஆர்மி மேன் வித் அ கன். ஸோ நீங்கள் பாரு, ஐயோ am I in a war zone? மூஞ்சி பார்த்தாலே தெரியுது ஐ எம் காஷ்மீரி. ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ வில் பிரிங் பீப்புள் ஆஃப் காஷ்மீர் டவுன். எதுக்கு? எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் படம் எடுக்கிறீங்க, பட் எப்போவுமே ஏன் இந்த தீவிரவாதி கான்செப்டை எடுக்கிறீங்கன்ற அந்த வருத்தம் இருக்கா? ஒரு ஆள் நம்ம மக்கள்கிட்டே யூ ஆர் ஸ்டெப்பிங் ஆன் தெம், அவங்க மேலே கால் போட்டு யூ வாண்ட் டு க்ரோ, அந்த மாதிரி எனக்கு மனசு இல்லை. ஸோ ரெண்டுத்துலேயும் கன்னில் தான் இருக்குது. இந்தியன் ஆர்மி கிட்ட கன் இருக்குது, அவன் அந்த சைடில் இருக்க கன் இருக்குது. பட் நடுவில் அந்த காமன் மேனுக்கு எதுவுமே இல்லைல்ல. அங்கே ரொட்டீனாக நடக்கிற விஷயம் ரொட்டீன் இல்லை சார். அது ஒரு எக்ஸாஜரேஷனாக வந்துச்சு, நடுவில் ஒரு எக்ஸாஜரேஷனாக வந்துச்சு. வாட் சினிமா ஷோஸ், வாட் டிவி ஷோஸ், இட் இஸ் டூ மச் ஆஃப் வாட் தே ஷோ. பொறுத்தருக்கு இந்தியன் ஆர்மி கிட்ட பவர் இருக்குது, இல்லைன்னா வேற தருக்கு ஒரு பவர் ஆயிருக்கு. ஹிஸ் மிஸ்யூசிங் த பவர் ஆன் யூ. ஐம் நாட் அதே ஒரு ஜோனில் டெய்லி ஃப்ரம் சைல்ட்ஹுட் நீங்கள் அதே வயலன்ஸ் பார்க்குறீங்க. எவ்வளோ ஒருத்தருக்கு தாங்க முடியும்? யூ கேனாட் ஃபைட் அ புல்லட் வித் அ புல்லட். ஸோ தே தாட் புல்லட் வித் அ ஸ்டோன் இஸ் ஃபைன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் ஒரு முக்கியமாக பேசு பொருளாக மாறி இருக்க படம் வந்து அமரன் படம். அந்த படத்தில் எல்லா கேரக்டருக்கும் நல்லா ஸ்கோப் கொடுத்து அவங்களுக்கான நீங்கள் நடிங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி டேரக்டர் எல்லாத்துக்கும் ஸ்கோப் கொடுத்தா ரிவ்யூவில் பார்த்தோம். அதில் முக்கிய கதாபாத்திரமான ஆக்டர் உமேர் நம்ம கூட இருக்காரு. ஹாய். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் பளிச்சுன்னு இருக்கீங்க. அப்படிங்களா? அந்த காஷ்மீரோட சொல்லுவாங்கல்ல, காஷ்மீர்னாவே எங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் வரும், ஆப்பிள் அந்த மைண்ட் செட் தான் வரும். பட் அப்படியே இருக்கீங்க. பட் நம்ம நடிச்சிருக்க படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். டோட்டலி வேற இல்லையா? அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக இருக்கு. எஸ். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, தமிழ் படம் அது ஒரு இது, எங்களுக்கும் காஷ்மீருக்கும் பெரிய கனெக்ட் வேற இருக்கு. தமிழ் படத்துல வந்து காஷ்மீர்ல ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னாவே தீவிரவாதி படம் தான் எடுத்திருக்கோம். ஆமா, இது வரைக்கும் ஏகப்பட்ட படங்கள் வந்து பாட்டுக்காக லொகேஷனுக்காக போயிருக்கோம். பட் நீங்க ஒரு காஷ்மீரியா அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்க ஊருக்கு வந்து நீங்க படம் எடுக்கிறீங்க, பட் எப்பவுமே ஏன் இந்த தீவிரவாதி கான்செப்டே எடுக்கிறீங்கன்ற அந்த வருத்தம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஸ்டீரியோ டைப் தான் பிரதர். நீங்கள் பார்த்துட்டிங்களா, நிறைய படம் அப்படியே ஒரு ஸ்டீரியோ டைப் பில்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் கிவ் யூ ஹோப், ஒரு லைம் லைட்டாக கொடுக்கலாம். why I am more famous in Kashmir. ஒரு வார்த்தைகள் இருக்கும். they call me the face of Kashmir, young face of Kashmir. ஒரு ஆர்டிக்கல் கூட வந்துச்சு. லெட்ஸ் கோ பேக். இப்போது 1999 என் அப்பா சென்னைக்கு வந்துட்டாங்க. அப்புறமா ஐ வாஸ் நாட் பாட் அப் பை மை பேரண்ட்ஸ், ஐ வாஸ் பாட் அப் பை மை கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ அதுக்காக ஒரு கனெக்டாக இருந்துச்சு. they taught me very good culture. ஏன்னா யூ லிவ் வித் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ், they'll not teach you. அவங்க இங்கிலீஷில் பேச மாட்டாங்க, they'll just speak in the local native language called Kashmiri. So we had அந்த மாதிரி தான் கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா in an age I started vlogging. அந்த vlogனா நான் சென்னையில் இருக்கும்போது I used to do it in Kashmiri. ஸோ ஒரு கனெக்டாக பீப்புளுக்கு வந்துச்சு. ஐயோ பாரு எவ்வளோ அழகாக இருக்க ஆள், he can use English, he can use Hindi to capture a lot of audience. பட் ஸ்டில் அவங்க காஷ்மீரில் தான் பேசுவாங்க, நம்மளுக்காக தான். ஸோ ஒரு ஃபேஸாக இருந்துச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறமா இந்த படம் எனக்கு கிடச்சிது. அவங்களுக்கு என் மூஞ்சி ஓகே செட் கேரக்டருக்காக எனக்கு தமிழ் கூட தெரியும். ஆடிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த படம் எனக்கு ஓகே சைன் ஆயிடுச்சு. அப்புறமா நான் டைரக்டர் சார்கிட்ட சொன்னேன், சார் ஒரே ஒரு வார்த்தைகள் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஐ ஆல்ரெடி ஹாவ் அ ஃபேஸ் இன் காஷ்மீர். அதுக்கு எனக்கு ஒரு ரெப்புடேஷனாக இருக்குது. நீங்கள் எனக்கு எப்படி போர்ட்ரே பண்ணுறீங்க? ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது, காஷ்மீர்னால் இந்த மாதிரி டெரரிசம் தான் இருக்கும். அவங்க சொன்னேன், இல்லை உங்கள் கேரக்டர் பேர் வஹீத், நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரேயில் தான் காமிக்க போகிறேன்.
சரி ஓகே. நான் ஏன்னா என் மனசுல என்னன்னா, நான் அந்த மாரி ஆள் இல்ல. நீங்க ஒரு ஆள் நம்ம மக்கள்கிட்டயே யூ ஆர் ஸ்டெப்பிங் ஆன் தெம். அவங்க மேல கால் புட்டு யூ வாண்ட் டூ க்ரோ. அந்த மாரி எனக்கு மனசு இல்ல. அது ஓகே. சான்ஸே இல்ல. சரிங்களா? நம்ம மக்கள் தானே. தே கேவ் மீ சோ மச் எஸ். ஆஃப் லவ். அதுக்காக நான் ஒரு ஃபார் சம் ஃபேம் அத பத்தி ஐ வில் ஜஸ்ட் பிரிங் தெம் டவுன். அதுக்காக ராதர் தென் யூ சி காஷ்மீர் இஸ் ஆல் அ முஸ்லிம் ஸ்டேட். ஸோ பீயிங் தட் ஆல்சோ ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கு. இன் த ஹெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெரரிஸ்ட்னா முஸ்லீம் தான், அதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஐ வாண்ட் டு பிரேக் தட் ஸ்டீரியோ டைப். அதுக்காக நான் சார் கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் க்ளீனாக தெளிவே எனக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி நீங்கள் நடக்க போகிறீங்க. ஸோ ஹி வாஸ் லைக் நோ 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 ஹி நரேட்டட் மீ த ஸ்டோரி. நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணுறீங்க. அப்புறம் அது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர். ஏன்னா அந்த பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். டில் 2019 நான் காஷ்மீரில் தான் வளர்ந்துட்டேன். ஸோ அங்கே எல்லாம் என்ன விஷயங்கள் நடக்குது அது பக்காவாக அப்படியே காமிச்சாங்க. அதுக்கு பற்றி எதுவுமே டென்ஷன்னு இல்லை. இது ஒரு பயோபிக் எல்லாம் நடந்துச்சு, அவங்க காமிக்கிட்டாங்க. பட் வாட் ஹாஸ் நாட் ஹேப்பன், அந்த எக்ஸாஜரேஷனே வரல. ஸோ ஆல்ரெடி அந்த ஸ்கிரிப்டில் அப்படியே நடக்குது. இட் வாஸ் ரிட்டன் இன் சச் எ வே. அவன் சொன்னாங்க இந்த மாதிரி தான் நடக்குது, நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என் மனசில் என்னென்னா ஒரு ஃபியர் ஃபேக்டராக இருக்குது. ஐயோ நம்ம பசங்கக்கிட்ட ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா சரிங்களா. இப்போ ஓகே சவுத் இந்தியாவில் நீங்கள் இருக்கீங்க, திருப்பி காஷ்மீர் போகணும்ல, அங்கே மக்கள் இருக்காங்களே, தே ஷுட் நாட் ஃபீல் பாரு நம்ம பையன்கிட்ட எவ்வளோ லவ் கொடுத்துட்டேன், திருப்பி ஹீ இஸ் ஜஸ்ட் பேக் ஸ்டாபிங் அஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஆல்ரெடி. பிகாஸ் காஷ்மீர் ஆல்வேஸ் பீங் எ டிஸ்பியூட் ஸ்டேட். அதில் நிறைய எப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் த பீப்புள், காஷ்மீர் மக்கள் தான் நடுவில் தே ஆர் கெட்டிங் ஒப்ரெஸ்ட், whether it be in Indian army or let it be the other side. I don't want to name it militancy you call it or terrorism you call it. ஸோ ரெண்டுத்துலேயும் கன்னில் தான் இருக்குது. இந்தியன் ஆர்மி கிட்ட கன் இருக்குது, அவன் அந்த சைடில் கூட கன் இருக்குது. பட் நடுவில் அந்த காமன் மேனுக்கு எதுவுமே இல்லைல்ல. ஸோ ஹி ஹாஸ் டு சப்போர்ட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் சம் உங்களுக்கு ஒரு சேவியராக இருக்கணும்ல. நீங்கள் ஒரு வீடுக்கு உள்ள ஒரு கன் எடுத்துகிட்டு அவங்க டோர் தட்டுவீங்க, சொல்வீங்க சார் எனக்கு சாப்பாடு கொடுங்க, இல்லைன்னா ஐ வில் புட் அ புல்லட், இந்த மாதிரி. வாட் வில் யூ டூ? ஐயோ பாவம் சாப்பாடுனா ரொட்டீனாக நடக்கிற விஷயம். ரொட்டீன் இல்லை சார் அது. சி ஒரு எக்ஸாஜரேஷனாக வந்துச்சு, நடுவில் ஒரு எக்ஸாஜரேஷனாக வந்துச்சு. வாட் சினிமா ஷோஸ், வாட் டிவி ஷோஸ், இட் இஸ் டூ மச் ஆஃப் வாட் தே ஷோ. தென் சிட்டிஸ் அண்ட் த மோஸ்ட் ஃபேமஸ் பிளேசஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவே நடக்காது. சரிங்க, கொஞ்சம் சில இடத்த தவிர வெரி ஆன் த டாப் மவுண்டெயின்ஸ் வேர் லொக்கேஷன்ஸ் ஆர் ரியர், அங்கே நிறைய ஆர்மி இருக்குது. அந்த சில டைமில் நடக்கும், அப்படியே டெய்லி நடக்காது. பட் ஃப்ரம் 2016 இட் ஹாஸ் வெரி கம் டு வெரி க்ரூல் கிளைமேட் அண்ட் எவ்ரிதிங் ஹஸ் த டஸ்ட் ஹேட் செட்டில்ட். ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆல்ரெடி. பட் ஐம் நாட் சேயிங் இது மாதிரி இல்லை, இருந்துச்சு முன்னாடி, இப்போ இல்லையே. இப்போ இருக்க காஷ்மீர் இஸ் த செகண்ட் மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டூரிசம். ஸோ அது மக்களுக்காகவே ஃபார் த பீப்புள் ஆல்சோ அண்டர்ஸ்டுட் வி டூ திஸ் டெய்லி. இதுக்கு மாதிரி நம்மளுக்கு எதுவுமே செட் ஆகுதுல்ல. we are got into a loop. எதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்றாங்க? we have to focus on our career. What has happened in the past has happened, let go that, let's focus on the career. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. So we are trying to focus on to be on the positive. கிளியர் கட்டா சொல்லிட்டீங்க. கிளியர் கட்டா நான் கேட்டதுக்கு ஒரு காஷ்மீரியா அந்த விஷயத்தையும் பத்தியும் பேசிட்டீங்க. பட் ஓகே நீங்க கிளியரா சொல்றீங்க. பட் அங்க நடிச்சாங்கல்ல சில பேர், ஏன்னா அங்க இருக்கவங்கள தான் நடிக்க வச்சாங்கன்னு சொன்னாங்க. அந்த கல்லை விட்டு எறிகிற விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய அவங்க வந்து அதான் பேசினாங்க. நார்மல் முஸ்லிம் பீப்புள் அவங்கள ஏன் வந்து நீங்க ஒரு தீவிரவாதி மாதிரி காட்டுறீங்க? இஸ் நாட் அ டெரரிஸ்ட் இல்லையா, அவங்க யாருமே டெரரிஸ்ட் கிடையாது. பட் நீங்க ஏன் அவங்க அப்படி காட்டுறீங்க? See, everyone has a different perspective of looking into life. அது ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இப்போ பாருங்க, there is a thing called distribution of power. நீங்கள் எப்படி உங்கள் பவர் காட்டுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சம்படி இஸ் ஓவர் பவரிங் யூ, எப்போ தருக்கு இந்தியன் ஆர்மி கிட்ட பவர் இருக்கு, இல்லைன்னா வேற தருக்கு ஒரு பவர் ஆயிருக்கு, ஹி இஸ் மிஸ்யூசிங் த பவர் ஆன் யூ. ஐம் நாட் டர்மிங் தட் இந்தியன் ஆர்மி இஸ் மிஸ்யூசிங் த பவர் ஆன் யூ. ஐம் ஜஸ்ட் சேயிங் இன் கேஷுவலி சம்படி ஒருத்தர் உங்க மேல ரொம்ப பவரா காமிச்சு you will retaliate la. Yes. ஒரு ரிட்டாலியேஷனுக்காக you can do something which you feel like it is for my safety. ஸோ அது ரிட்டாலியேஷன் இருக்குது, அது மனசில் இருக்குது. நீங்கள் வளர்ந்துறீங்க அதே ஒரு ஜோனில், டெய்லி ஃப்ரம் சைல்ட்ஹுட் நீங்கள் அதே வயலன்ஸ் பார்க்குறீங்க. எவ்வளோ ஒருத்தருக்கு தாங்க முடியும்? you will burst out la. And the burst out da irukku. So yeah, it has been the past. I am not telling you, not defining the place I lived. It is called Khanyar. Okay, it is called the downtown area, one of the most hostile places, called the stone pelting era. Okay, so people actually were stone pelting. It is true, அவங்க பண்றாங்க. It was because, but they had a different cause for it. As a Kashmiri, I can tell you the cause, but I don't want to disclose it. That is not the political problem of this thing, but that has happened. So even though writing the movie, when I said Raj sir, he said like this stone pelting illa nadakudhu, I was like yes, because you are writing a real life story.
இதுல என்னென்ன விஷயங்கள் நடக்குது ஐ ஹவ் சீன் தட் இன் ரியாலிட்டி. இட் இஸ் நாட் சம்திங் ஓகே நவ். இப்போ காஷ்மீர்ல 90% முஸ்லிம்ஸ் தான். அப்புறம் யார் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்டோன் பெல்ட்டிங்? I've seen people doing it through my eyes, but they had a different vision to do it because the oppression was on them. They felt they are being caged. Adukage they have put up a voice. You cannot fight a bullet with a bullet. So they thought bullet with a stone is fine. So that is a different thing, but that is a different controversy. I'm just saying at a human level. If an understanding kaga na solren indha mari vishayangal. But ipo tharka Kashmir, it was 2014 and the time la na evlo, what was my age? Almost 15 years. Very teenage and you family will வெளியே ஒடுக்க மாட்டாங்க, உனக்கு உள்ளத உங்களுக்கு இருக்கணும். ஆமா, அதுக்காக அப்பதான் சொன்னேன் இங்க ஒரு மாதிரி இருக்கு, வா நீங்க சென்னை படிச்சுட்டு யூ ஸ்டார்ட் ரீடிங், படிச்சு இங்கே படிக்கோங்க காலேஜ். ஸோ 2016க்கு அப்புறம் எல்லா காஷ்மீர் மாறிச்சு. இப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இல்லை பட் பெருசா இல்லை, பட் குட்டி குட்டியா அங்கங்க இருக்கு சார். தட் இஸ் வயலன்ஸ்னா நீங்க எந்த நாடு இருக்கீங்க, எல்லா நாட்டுல ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கும்ல, வயலன்ஸ் இருக்கும்ல. இப்போ நீங்க சும்மா ஹைலைட்டா காமிக்கிறீங்க அது ஓகே. சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? காலேஜ் படிக்கும் போது நிறைய படம் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப இது இருக்கு. எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. ஏன்னா சிவகார்த்திகேயன் நான் இப்படி பார்த்தது கிடையாது இது வரைக்கும். அவர் நடிச்ச இப்ப லாஸ் படம் வரைக்குமே அவர் இந்த மாதிரி நாங்க யோசிச்சதே கிடையாது. பட் ஒரு மேஜர் முகுந்த் வரதராஜன் மட்டும்தான் மைண்ட்ல இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் மறந்துட்டோம் நாங்க. பட் நீங்க ஸ்பாட்ல இருந்திருப்பீங்க அவர் கூட போகும்போது, எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா. இப்ப பாருங்க, நீங்க when you be with a sensible man, ஒரு சென்சிபிளான ஆள், அவன் எப்போ பார்த்தாலே ஆர்கனைஸ்டாக இருக்கும். எனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிளானாக இருக்குது. ஸோ ஹீஸ் அ மேன் வித் அ பிளான். அதுக்காக ஹீ இஸ் வெரி சட்டில். எனக்கு என்ன பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், வாட் ஹாவ் டு டூ, வாட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் இன்னொரு மக்களுக்காக, அவங்க ஒரு மக்களுக்காக எப்படி இட் வில் பி பெனிஃபிஷியல். ஸோ நம்ம பாம்பே ஃபர்ஸ்ட் போகும்போது ஐ ஹேட் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் சிவா அண்ணா. He was living a different character. அந்த டைம் மகாவீரன் படம் நடக்குது, ஃபங்கா எல்லாம் லீனான. ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்கும்ல, என் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கும்போது ஐயோ இவங்க மேஜர் முகுந்த் வரதராஜன் இல்லை. இன்னைக்கு ஐ வாஸ் நாட் ஏபிள் டு see an army man. I was able to see a local Tamil guy, நார்மலான லோக்கல் தமிழ் guy. I was like okay fine. பட் அந்த மாதிரி விஷயங்கள் நான் அப்புறம் 30-40 days after cut to scene number 1. We came to செட்ஸில் பார்க்கும்போது வேறே ஆள் மாற்றிட்டாங்க. அப்படியே சன் கிளாஸஸ் ரஜினிகாந்த் மாதிரி அண்ட் ஆல்சோ த ஒன்லி ஆர்மி யூனிஃபார்ம் அண்ட் ஸ்டஃப் அண்ட் தட் ஸ்டைல் வாக்கிங் அண்ட் அந்த டிரான்சிஷன் நல்லா இருந்துச்சு. பாம்பேல பார்த்தது எஸ்கே, செட்டில் பார்த்தது மேஜர் முகுந்த் வரதராஜன். டோட்டலாக சேஞ்ச். தட் லெட் தட் பி வாக்கிங் ஸ்டைல், பேசுறது ஒரு ஸ்டைல், வாக்கிங் ஒரு ஸ்டைல், மென்டாலிட்டி, ஹேர் கட், ஒரு இமோஷன். அந்த யூனிஃபார்ம் போட்டாலே ஒரு இமோஷனாக வரும், கண்டிப்பாக வரும். இன்டர்வியூஸில் சொல்லும் போது சொன்னாங்க அங்கே எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு படம் எடுக்கிறது அப்படின்னாவே சில விஷயங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தோம். ஒரு முன்னாடி ஒருத்தங்க எங்களுக்கு பாதுகாப்பு, பின்னாடி ஒருத்தங்க பாதுகாப்பு சில இடங்கள்ல பண்ணதா சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சா? ஆக்சுவலி இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லை. நான் ஐ எம் அ காஷ்மீரி, ஐவ் லிவ்ட் மை ஹோல் லைஃப். அங்கே தான் நான் தங்கியிருக்கிறேன். எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெய்லி பார்த்தேன். நம்மளுக்கு ஒரு மாதிரியே தோணவே இல்லை. சரிங்களா? கொஞ்சம் எக்ஸாஜரேஷனாக பண்ணுவாங்க. சினிமா இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் சார்ட் ஆஃப் an exaggeration. It will be like, but சில இடத்தை தவிர when ஏரியாஸ் ஆர் ஹாஸ்டைல் வேர் யூ ஃபீல் ஓகே ஒரு நெசசிட்டியாக இருக்குது, ஒரு இருக்கணும் ஆர்மி, ஒரு கார்டனாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா யூஆர் ஷூட்டிங் அட் நைட்டில் ஏதாவது ஒரு நடக்குதா, பிகாஸ் இட் இஸ் அ வெரி ஹாஸ்டைல் ஏரியா. அது ஏரியா ஒரு ஹாஸ்டைலான ஏரியா. நான் சொல்கிறேன் அது. இப்போ நீங்கள் ஒரு ஏரியா சென்னை சிட்டிலக்குள்ளே ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி ஈசிஆரில் போகிறீங்க, ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். யூ கேன் வாக் ஆன் சென்னை ஸ்ட்ரீட் ஒரு 10 o'clock 10:30. யூ கேனாட் வாக் ஆன் ஈசிஆர். உங்களுக்கே ஒரு மாதிரி பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பயம் தட் வாஸ் நார்மல், தட் இஸ் ஹேப்பனிங் டு அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட். இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த ஸ்டேட்ல லைட்டாக டிஃபரன்ஷியேஷனாக இருக்கு. அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. முகுந்த் வரதராஜன் அந்த இறந்த சமயத்தில் அங்கே தான் இருந்தீங்க? ஆமாம், எஸ். 2014-13 I was there. Yes, கண்டிப்பா. அந்த இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அங்க? எப்படி இருந்துச்சு? சீங்க பிரதர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் we have seen a lot. நான் லைஃப்லேயே ரொம்ப பார்த்தேனே. ஃப்ரம் பிகினிங் சைல்ட்ஹுட்லேயே I have seen death, I have seen fear, I have seen tear gases, I have seen broken windows. ஒரு விஷயம் சொல்ல முடியுமா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா எங்களுக்கு எப்படி தெரியுமா, காஷ்மீருங்கிறது எங்களுக்கு ஒரு எமோஷனல். அது ஏன்னே தெரியல. ஏன்னா காஷ்மீர் அப்படின்னா எங்க மைண்ட் செட்ல இருக்கிற விஷயம் இதுதான். ஸோ அங்க வளர்ந்த ஒரு பையன் கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் லைஃப் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியும்? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. See, I'll tell you my experience itself. One fine day I was very fond of going to the gym. ஏன்னா பாடி நல்லா ஏற்றணும் இந்த மாதிரி. ஸோ ஜிம்ல இருக்கும்போது you know that
நடுவில் sometimes there's an army going at 6 o'clock, they will move away, and certain stone belt they'll throw stones and something has happened, and I just came out. நான் வெளியே வரும்போது அப்படியே how to say, there's a marble was being shot from somehow some distance, and it got on my butt. I was not able to move. I felt like I got hit by a bullet. Okay. But it was not a bullet, it was that marble. Lighter, you call that hairline fracture வந்துச்சு போன்ல. ஸோ இந்த மாதிரி இம்பாக்ட் நான் எதுவுமே பண்ணல, நான் சும்மா ஜிம்க்கு போயிட்டு கீழே வருவேன், அப்படியே ஒரு புல்லட் பட் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஒரு டிஸ்டர்பன்ஸாக வரும் கண்டிப்பாக, என்னால் வாக் பண்ண முடியல, தாங்க முடியல. பட் சில விஷயங்கள் தவிர அப்புறம் நீங்கள் ஒரு மெச்சூர் ஆகிட்டீங்க, சரிங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, நீங்கள் ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்புறம் ரீலிவிங் ஆஃப் அ மூமெண்ட், இந்த யூனிஃபார்ம் போட்டு ஆர்மி பசங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான மென்டாலிட்டி எனக்கு கிடச்சிது இந்த சீனில். எப்படி ஒரு ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு சி த போத் சைட்ஸ். இவன்கிட்ட எவ்வளோ கஷ்டம் இருக்குது, நம்மக்கிட்ட எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஸோ ரெண்டு பேர் ஒரு கம்பேரிசன். என்ன நினச்சிங்க இந்தியன் ஆர்மியை பற்றி நினைக்கும் போது? So starting stage la oru valandu varumbodhu that is a normal Kashmiri thinking illa, you feel that epo ninge it as a small child ஒரு சின்ன பையன் மாதிரி நீங்க பாக்குறீங்க ஆர்மி. நான் ஃபர்ஸ்ட் சில டைம்ல my father used to call me to சென்னை வரும்போது இங்க எல்லாம் ஆர்மியே இல்லை, சரிங்களா. there was no army at all, நல்லா ஸ்மூத்தான ரோட்ஸ், ஆர்மி இல்லை. பட் நீங்கள் காஷ்மீர் போகும்போது அப்படியே பார்க்குறீங்க ஒரு 10 minutesலேயே இன்னொரு ஆர்மி மேன் வித் அ கன், இன்னொரு ஆர்மி மேன் வித் அ கன். ஸோ நீங்கள் பாரு, ஐயோ am I in a war zone? ஸோ இந்த மாதிரி it will your mentality will be developed like that. ஐயோ இந்த மாதிரியா, ஐயோ. ஸோ that is already there right from the childhood. We cannot help it. You are living in that, you are அந்த ஊர் மக்கள் தான் நீங்க, அதுக்காக அதே நீங்க வளர்ந்துறீங்க with that fear, with that emotion. So you go into a different state of mind unless and until you come to a conclusion, okay sir, சரி இதுதான் லைஃப், இந்த ஊர்ல இந்த மாதிரி தான் நடக்குது, ஏனால் எதுவுமே பண்ண முடியாது, whatever has happened we have to live with it. So அதுக்காக okay, we cannot do anything, or one single power cannot do anything la brother. So yes, you just have to live with it. Yeah. ஓகே. ஆக்சுவலி முகுந்த் வரதராஜனுக்கு அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பயங்கரமா அவர் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதை பத்தி பேச பிரதர், whatever it is, ஒரு ஹியூமன் லைஃப் இஸ் கான். நீங்க படம் பார்க்குற போதே எனக்கே ஒரு மாதிரி பாருங்க, அவங்க ஒரு ஃபேமிலிக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. let that be anyone. எனக்கே ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா என் அம்மா அப்பாக்கு, that is a human life, அது ஒரு எமோஷன். In between we get stressed, அதெல்லாம் different, we get into zoned out. சரி, we are segregating, oh he's a terrorist, he's a army man, he's glorified, he's not glorified. Okay. But by the end of the day everyone has a life. இது ஒரு லைஃப் பாருங்க. Rather than me seeing this as an army movie, I was able to connect to more Sai Pallavi's character. இந்து ரெபேக்கா வர்கீஸ், அவங்க ஒரு பொண்ணு, எப்படி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க லைட்டாக ஹீஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு சேவ் த லைஃப், சேவ் த ஃபேமிலி, பட் அல்டிமேட்லி அவங்க ஒரு ஃபேமிலி தான் சஃபர் பண்ணுறாங்க. அதான் ஒரு எனக்கு எமோஷனல் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு, ரேதர் தென் த அதர் திங்ஸ். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள், டையிங், டெத், நான் நிறைய பார்த்துட்டேன் என் லைஃப்ல. அசைன்மெண்ட்ஸாக காட்டினாங்க. ஒரு அசைன்மெண்ட் நடக்குது, போறாங்க, திரும்ப வராங்க, பிளான் பண்றாங்க, திரும்ப போறாங்க, அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. அதில் நிறைய பார்த்தது ஃபைட்டை விட அந்த கன் ஹேண்டில் பண்ற விஷயம் எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஆமா, இது வரைக்கும் ஆர்மி பார்த்த படங்கள்லயே கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க ஒரு ஆர்மி ரெப்ரசென்ட் பண்ணும்போது, ஒரு பெரியான யூனிட் ரெப்ரசென்ட் பண்ணும்போது, யூ வில் பி ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கணும், நான் எனக்கு பெர்ஃபெக்ட் தான் பண்ணணும். அதுக்கப்புறமா டைரக்டர் ஒரு கீன் அப்சர்வர். நீங்கள் யூ ஆர் டூயிங் அ பயோபிக், எனக்கு எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் வேணும், அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் தான் வேணும். அண்ட் ஆல்சோ வி ஹேட் அ ப்ராப்பர் ஸ்டன் டைரக்டர். அவங்க பேர் ஸ்டெஃபன் ரிச்சர்ட்ஸ். ஹி வாஸ் அ லைக் ஹாலிவுட் ஸ்டைல் பையன் தான், பால்ட் கை, வெரி ஸ்ட்ராங். அவங்க முன்னாடி பார்க்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருக்கீங்க, கொடுப்பாங்க கண்டிப்பாக, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி கன் ஹோல்ட் பண்ணுங்க. He was very sharp. You just hold your gun. Why is your shoulder like this, man? Come on. Like he had a strong accent as well. SK திட்டுவாங்க வேற. இல்ல. He used to call him like, hello Shiva, like, you know what I'm doing, man. So today we're doing. But SK Anana, he's a very keen observer. From Bombay இருக்கும்போது he was very stiff with the guns. He knew what the walk is, what the style is, and what is the action. இப்போ பாருங்க, you are the hero, you are the full frame. You have to understand it very properly. நம்ம எல்லாம் ஒரு சின்ன கேரக்டர் பண்ற, சரிங்களா? But we also gave in the effort. ஒரு ப்ராப்பர் நீங்கள் பார்க்குறீங்க, திஸ் ஒன் கிளைமேக்ஸ் சீன், நாட் கிளைமேக்ஸ், இன்டர்வல் சீனில் வி கோஆர்டினேட் வித் ஈச் அதர். ஒரு கோஆர்டினேஷன் பக்காவாக இருக்கும். அண்ட் தென் வி வாக், அண்ட் தென் வி இன்டர்செக்ட்,
கன் கீழே வரும் மேலே வரும் ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன். இட் ஃபெல்ட் லைக் ரியலிஸ்டிக்லி ஒரு ஆர்மி ஒரு கமாண்டர் தான் இருக்காங்க. ஸோ தட் வாஸ் தேர். அந்த மைன்யூட் டீடைல்ஸ் வி கேப்சர்ட், எவ்ரி மைன்யூட் டீடைல் வாஸ் பீன் டேக்கன் கேர் ஆஃப். அதனால தான் ரொம்ப நல்லா போயிடுச்சு. எஸ். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க படத்துல? எனக்கு ரெஸ்கியூ சீன் தான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் அந்த சீன்ல இருக்கேன்ல. இல்ல கண்டிப்பா ஆன்லி அந்த மாதிரி நடக்குமா ஆக்சுவலி? ரெஸ்கியூ பண்ற சீன் வந்து ரெஸ்கியூ எஸ் ஆக்சுவலி தட் ஹஸ் ஹேப்பன். அது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் தான் பிரதர். அந்த கேரக்டர் பேர் ஆக்சுவலி தட் கை இஸ் நேம் அவுரங்கசீப். ஓகே. இட் ஹஸ் ஹேப்பன். நான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன். ஸோ அந்த முகத்தை பார்த்தாதே when I went into the army அவங்க ஐயோ அவுரங்கசீப் மாதிரியே தெரியுது. அவன் he looks like a character. He looks like a character. ஸோ அந்த டைம்ல I was like confident. Okay, I have nailed the character. Actually 60% win. Yes. 40% is. ஏன்னா நீங்க பாருங்க இப்போ பார்த்தாலே நான் ஒரு டிஃபரெண்டான மூஞ்சி, I look shave, clean. அந்த நீங்க படம்ல பாருங்க ஒரு புஷ்ஷனான ஆள், and it was a different look. So in order to get into that character also was very difficult. But பார்த்தாதே ஸ்கிரீன்ல ஒரே ஒரு எனக்கு அம்மா அப்பா பார்த்தான்ல. ஸோ see my father is also Kashmiri, my mother is also Kashmiri, so they also have a stereotype how they have shown my son. Is it like a terrorist or like an army man? So I was like no, you have to just, because I being the positive character, நீங்க ஒரு தரம் படம் பாருங்க. ஸோ அவங்களுக்கே ஒரு கண்ணில் இந்த மாதிரி they just cried like see like how our son has done really good into the movie and stuff. எனக்கு winning moment அதுதான். அதுக்கப்புறம் சாய் பல்லவி when she cried la, that scene she's trying to hold her tears up, that scene just won the scene. Yeah, completely. That won the movie. அங்கேதான் ஆக்சுவலி இந்த வால் வச்சு ஒரு பையன் வெட்டுவான் இல்லையா, அதெல்லாம் நடக்குமாங்க? see there's cinema brother. You cannot, okay, you cannot, it was not a documentary, it was a movie. You have to show something in order to get that gain. See, you cannot think as a human being everything will be oh இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா. It cannot happen la. So you have to show some cinematic angle as well. அப்புறம் எப்படி படம் ஓடும், you have to make it a little bit. இப்போ காஷ்மீர் போலையா இப்போ படம் முடிச்சதுக்கு பிரதர்? எனக்கு காஷ்மீர்ல வரது ஃபோனு, பிகாஸ் எனக்கு தமிழ் ஆடியன்ஸ் அவ்வளோ கேப்சர் ஆகல, அங்கே படம் ரிலீஸ் ஆகல. பசங்க டெலிகிராம் போட்டு படம் பார்க்குறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மச்சா என்னடா ஆக்டிங் பண்ணிட்டேன், அவ்வளோவா நீ தெளிவியா பண்ணுறியா, இந்த மாதிரி தே டோல்ட் மீ. அண்ட் ஆல்சோ தே ஃபெல்ட் லைக் see whatever has happened. அதுக்கு நீங்கள் ஒரு you cannot portray what is wrong and what is right. For example, if I have stolen 10 rupees or it be 100 crores, I will be termed as what? A thief. If it is 10 rupees or 100 crores, I will be termed as thief. So if it has happened in 2014 or it has happened in 2022, it has happened. You are being termed as that particular nation. So அதுக்காக தான் yes, emotional connect இருக்கு. யாங்க நீங்க எனக்கு தப்பு காட்டுறீங்க in 2024, பட் இது ஒரு பயோபிக். அப்படியே ஏதாவது ஒரு படம் இருந்துச்சுன்னா I will not work. Definitely, why will I work? மூஞ்சி பார்த்தாலே தெரியுது I am Kashmiri. I am not a person who will bring people of Kashmir down. எதுக்கு? So that is not my cup of tea. Even though as a human being, why I will feel, இப்போ நீங்க தமிழ் மக்கள், if I show you something in a bad way that you are not, you will feel bad about it. But what is being happened realistically and being on the ground reality, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துது. அதனால even though sometimes I felt okay, maybe this is mirchi masala or exaggeration, I'll go to the director, sir இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலையே, so you just please correct it, and most of the time he will do it. Okay. So that image, that realism was there. Kandipa it was there. Okay. And there is little bit of cinematic angle you have to show in order to make the movie interesting. Adipati, one should be able to understand, yeah, this has happened, this is fine. You can just take care of it. Amma. தமிழ் ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்க இப்போ நம்ம சென்னைக்குள்ள? தமிழ் ஆடியன்ஸ்லாம் வேற மாதிரி ஒரு சப்போர்ட்டா கொடுக்குறாங்க. ஐயோ நீங்க தான் ஒரு எப்படி ஹவு கேன் நீங்க எவ்வளோ நல்லா தமிழ் பேசுறீங்க, தேர் கிவிங் அப்ரிசியேஷன். அந்த தமிழ் கற்றுக்கிற அதுதான் அவங்க அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க படம்ல நீங்கள் நல்லா நடிச்சிட்டீங்க. ஸோ அதுதான் பார்த்தாது தெரில, நீங்கள் இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம், ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு, ஒரு கான்ஷியஸ் இல்லாமல் யூ ஹவ் ஆக்டட் வெரி வெல். ஸோ பீப்புள் ஃப்ரம் மலேசியா, சிங்கப்பூர், கனடா, யூஎஸ்ஏ எல்லாம் எனக்கு மெசேஜ் அப்படியே இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அவ்வளோ நான் பார்க்கலையே என் லைஃப்பில், அவ்வளோ ஃபேம் அப்படியே ஒரு நாள் 2 நாளே வந்துச்சு. போடுறாங்க போஸ்ட் அண்ட் ஃபேன் பேஜஸ் எல்லாம் வந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி அவசரமா ஐயோப்பா என்ன ஒரே நாளில். ஸோ தட் மச் வாஸ் இம்பாக்ட்ஃபுல். அந்த சீன் எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் ஐ ஹவ் ஒர்க் 2 வருஷம் ஒரு காஷ்மீருக்கு கொடுக்குறது ரெகக்னைசேஷன் ஆஸ் ஆல்சோ ஆஸ் அ ஹியூமன் முஸ்லிம். யூ ஹாவ் கெட்டிங் அ பார்ட் இன் டு ஆர்மி மூவி. யூ வில் சி நிறைய விஷயங்கள் இருக்காங்க. நீங்கள் ஆர்மியில் இருக்கீங்கன்னா நிறைய சிக்ஸ் கம்யூனிட்டி அண்ட் ஹிந்து கம்யூனிட்டி, பட் நீங்கள்
முஸ்லிம்ஸ் கம்மி தான் பார்க்க போறீங்க. பட் இந்த படம்ல நிறைய செக்குலர் வேர்ட்ஸ் இருக்கு. வஹீத் யா பிரதர் தான். ஸோ ஒரு தமிழ் மக்கள் ஒரு காஷ்மீர் மக்களுக்கு ஒரு கனெக்ட் ஆயிருக்கும், ஒரு பிரதரிசம் இருக்கும். ரேதர் தன் ஹி இஸ் முகுந்த் இஸ் அ பிராமின் அண்ட் ஹி இஸ் அ தமிழ் அண்ட் ஹி காஷ்மீரி வஹீத் ஹி இஸ் அ முஸ்லிம். ஸோ ஒரு பிரதரான கனெக்ட் இருக்கு. இன்னொரு சீன்ல அவங்க சொல்லுவாங்க சாஃபுதீன் இவங்க மாதிரி 100 ஆளா you send me to Cochin. If we go, he will be a black mark on his career. So then another people will not come to army. So there's a positive intent in the whole movie. It is not letting some emotions and everything down, letting a particular state down. And சரி இங்கே பாருங்க, அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு see in a positive way. இப்போ நீங்கள் பாருங்க, இந்த மாதிரி படம் காஷ்மீரில் நடந்தது. ஒரு 200-300 people RKFI came when such a big banner, அவ்வளோ பெரிய பேனர் காஷ்மீரில் ஒரு 80 days ஷூட் பண்ணுவாங்க. புதுசான ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட் டிஃப்ரெண்ட் பிளேஸ் இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஒரு பேனர்ஸ் வில் கம் டு காஷ்மீர். ஸோ அதுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் அங்கே விஷயங்கள். அந்த we have to see in that way also. எல்லா ஹோட்டல்ஸ்க்கு புக்கிங் வரும், டூரிசம் வரும், ரன்னிங்காக இருக்கும். So we have to somehow has to take a stand. I have taken a stand. If I will be thinking the same mentality, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள், I'll not let go. Sometimes you have to let go, because unless and until you don't let go, you don't win. Sometimes you have to let go. I have seen the both sides. I told you, no, I've lived a life till 19 years. From 19 years I lived a different life. So அதுக்காக I have a proper understanding. என்ன விஷயங்கள் நடக்கும், what is positive, what is negative. அதுக்காக yes, that is very important. Production. Yes, அது பெரிய ப்ரொடக்ஷன். that is இருந்துச்சு ஆக்சுவலி அந்த விஷயம் வேற லெவல். நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு சொன்னாங்க RKFI தான் ப்ரொடக்ஷன். லைக் RKFI அப்பா அவ்வளோ பெரிய பேனர். சார் யார் ஆக்டர்? சிவா சார் தான். ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி. ஐயோ யாராலும் ஒரு இது வந்துச்சு. ஐயா எப்படி பண்ணலாம், அவ்வளோ பெரிய 2 ஸ்டார், அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கூட நல்லா இருக்கு. யூ பி வித் ஸ்டார்க்கு இருக்கும்போது அவன் டக்குனே ஒரு சீன் கண்டிப்பாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். பட் நீங்க ஒரு புதுசான வந்தீங்க, இப்போதான் நீங்க வளர்ந்துறீங்க இந்த இண்டஸ்ட்ரியில. அதுக்கு பதிலாக யூ ஹாவ் டு கிவ் எக்ஸாக்டா ஒரு சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, சேம் அமௌண்ட் ஆஃப் இமோஷன். அது ரொம்ப கஷ்டம். அதுக்காக நான் ரொம்ப ப்ராக்டிஸாக பண்ணிட்டேன். தூங்கவே இல்லை. சும்மா கண்ணாடி முன்னாடி ஒரு கண்ணாடி ஹோட்டலில் இருக்கும்போது சரி இந்த மாதிரி சீனில் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி சீனில் எப்படி பண்ணலாம். ஸோ ஒரு தடவை நான் பாம்பேயில் இருக்கும்போது ஒரு ஆக்டிங் ட்ரைனிங் எனக்கு ஒரு சீன் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு நீங்கள் பை ஹார்ட் பண்ணிவிட்டு இந்த சீனாக உங்களுக்கு காமிக்கணும். ஸோ என் ஒருத்தர் ஃப்ரெண்ட், அவங்க ஒரு பேர் அருண். he was also there. He was a maybe what do you call, அந்த டீம் இருக்கும்ல who takes BTS. Okay. ஸோ அவங்க நானே ஒரே ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன். ஸோ he called me and I was just in this zone. So நான் சும்மா ஒரு ப்ராக் பண்ணேன், அப்படியே I just got dead. I have to show that scene tomorrow. Okay. When he came into the room, he felt really I have done something. I was like, சும்மா நான் நடிக்கிறேன்ப்பா. I was like, டேய் யாண்டா, I really felt you just got into this zone. So இந்த மாதிரி விஷயங்கள். So that much of a dedication it took me to get into that. Future plan என்ன இருக்கு actually? Plan. Future plan என்ன இருக்கு? Future plan na seriously I am not a person with a plan, not yet. கடவுள் தான் கூட. I just thank God, Allah. I thank him very much. He is being blessful on me, because sometimes you have a hope on God, you have a faith on him, and you pray. And unga appa amma, they are the most secular people for me. They are the backbone. They support me in every way possible. So idukku munadi I was vlogging, and the vlogging Kashmiri la da irukku. So I have an opportunity now. I can vlog in both the languages. Yana Tamil makkalku yan Tamil romba pidikum poche aal yaru vera therinju poche. So that is there. And that is side by side, and movies is the main thing, main lead, because I was able to feel I can give more to the cinema. Yanal panna mudiyum. If one இப்போ நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் லெவல் ஆஃப் அ சர்ஃபேஸ் யூ ஆர் இன். என்னால் எவ்வளோ கொடுக்க முடியும் சினிமாக்காக. ஸோ ஐ ஃபீல் லைக் இன்சைட் இட் இஸ் இன் மீ. ஐ ஹாவ் டு ஜஸ்ட் பாலிஷ் மை செல்ஃப். அது வெளியே கண்டிப்பாக நிறைய வரும். ஸோ ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ஆல் த டைரக்டர்ஸ், ப்ளீஸ் கான்டாக்ட் மீ அண்ட் கிவ் மீ மோர் மூவிஸ் ஸோ தட் ஐ கேன் ஒர்க். படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஃபுல்லா முகுந்த் வரதராஜன் ஒருத்தரை இவ்வளோ சூப்பரா பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படம் பார்த்த காஷ்மீரியும் நல்ல விஷயங்கள் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம். ஒரு காஷ்மீரியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு இம்பார்ட்டன்ட் வாட் ஐ ஃபெல்ட் எல்லா விஷயங்கள் தவிர யாருமே எனக்கு சொல்ல, ஆஸ் அ காஷ்மீரி நீங்க எப்படி ஃபீல் பண்ணிட்டீங்க, சரிங்களா? அந்த இடம்ல நீங்கள் ஷூட் பண்ணீங்க, நீங்கள் ஒரு ஆர்மி ஆஃபீஸர்லாம் ரோல் பண்ணுறீங்க, நல்லா பண்ணிட்டீங்க. ஸோ பட் ஆஸ் அ காஷ்மீரி உங்களுக்கு என்ன ஃபீலிங்?
ஸோ அது ஒரு இருக்குல்ல, ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குல்ல, காஷ்மீர் இந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள். மேஜர் முகுந்த் வரதராஜன், எவ்ரிபடி இஸ் பிரேசிங் மேஜர் முகுந்த் வரதராஜன். அதுலயுமே எங்களுக்கு ஒரு டவுட்டே வந்துச்சு, ஒருவேளை வேணும்னே சுட்டிருப்பாரோ, இல்ல வேணும்னே நடந்திருக்குமோ, ஏன்னா அவரு காஷ்மீரி, அவர் எப்படி ஆர்மி, அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய டவுட். ஆக்சுவலா அப்படி விஷயம் இருக்குன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியும். Yes, but there's a very big storyline after it. It can அதுக்கு பின்னாடி நீங்க பாக்குற ஹிஸ்டரி பாக்கலங்கற அது ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் as a காஷ்மீரி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, என்ன விஷயங்கள் நடந்தது, as a human being உங்களுக்கு எப்படி, did you like it, did you not like it, இந்த மாதிரி விஷயங்கள் nobody asked me, but I really felt okay fine, I've just justice to the character, I've got a platform to speak. அதுக்காக I am here for the people of Kashmir. இந்த மூஞ்சு காஷ்மீரி ஒரு மூஞ்சு, பட் இந்த வாய் தமிழ் மக்கள் ஒரு வாய், ஒரு கனெக்ஷனா கிடைச்சது. I was able to bridge the gap between two nations, two states, Kashmir and that is Kanyakumari. ஒரு கனெக்டா நான் பில்ட் பண்ணேன். அது ஒரு லாங்குவேஜ்காக தான். that is called Tamil. So that is what I really கனெக்ட் ஆயிட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய படம், ஏன்னா எங்களுக்கு காஷ்மீர் அதுவும் எங்களுக்கு தமிழுக்கும் நிறைய கனெக்ட் இருக்கு. ஏகப்பட்ட பெரிய விஷயங்கள்லாம் காஷ்மீர்ல தான் நடந்திருக்குது. அது என்னன்னு ஃபியூச்சர் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.